ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் மேஜிக் அகாடமிஸ் ஜீனியஸ் பிங்கர் மான்வோட எபிசோட் 3 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி எல்லாம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ இன்னும் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளோட செகண்ட் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் அதில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை இன்னும் செக் அவுட் பண்ணலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு பசங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இப்போ நான் யோசிக்கிறது ரொம்பவே க்ரேஸியான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஃபைட் எடுத்ததே கிடையாது. கேம் தவிர ரியல் லைஃப் பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இது ஒரு கேம் தான். பட் இந்த சிஸ்டம் படி எந்த ரூல்ஸ்லையும் நான் எந்த கொலையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதில்லை இல்லையா. அதனால் இதுதான் ரியாலிட்டி. இந்த கேமோட சிஸ்டமை நான் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு இதுவும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல நான் யாரையும் கொல்லணும்னு அவசியம் வந்தாலும் இந்த இடத்துல எதுவுமே என்னை பாதர் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். உண்மையான ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸோட எனிமீஸ் தான் நினைக்கிறேன். இவனுங்க அதாவது இவனோட மெமரி படி இவனோட பேரண்ட்ஸோட ஒரு எனிமீஸாக தான் பார்த்திங்கன்னா ஸ்டோரி படி இவனுங்க இருப்பானுங்க. அதனால் இவனுங்க இங்கே வந்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வின் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்காக நிற்கிறான். இவனை பார்த்தோன்னே இவனை தாண்டா கொல்லணுன்றமா சொல்லிட்டு அவனை வந்துட்டு இவனை எல்லாரும் பிடிக்கிறான்றமா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வரானுங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்க்கு பார்த்திங்கன்னா வரும்போது எவ்வளோ தைரியம் தான் என் கூட ஃபைட் பண்ண வருன்றமா சொல்லிட்டு அவனை யோசிப்பானுங்க. பட் இந்த இடத்துல அவன் பிளிங்கை யூஸ் பண்ணி அசால்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருப்பானுங்க. அவனுங்களுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரமாக நாங்கள் உங்ககிட்ட ஈஸியாக தான் போயிட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி அது வேறு, நாங்கள் உன்னை ஃப்ரீயாக விட மாட்டோம். இந்த இடத்துல உன்னை கொல்றதுனா வேறு வழி கிடையாது, நாங்கள் கொண்டு தான் தீர்வுன்றவா சொல்லிட்டு அவனுங்க வரானுங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே இவனுங்களுமே ரொம்ப பேசிகிட்டு தான் இருக்கானுங்க, இவனுங்களை கொல்றதும் எனக்கு கரெக்டான சாய்ஸாக தான் இருக்குன்னு தோணுது. அதனால் வேறு வழி இல்லை, நான் இவனுங்களை கொண்டு தான் ஆகணுன்றவா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பையனா பிளிங்கை யூஸ் பண்ணி பையனா அசால்ட்டாக இவனுங்களோட நெஞ்சிலையும் ஸ்டாப் பண்ணி இவனுங்களையும் இந்த இடத்துல கொண்டுறான். பட் இவனுங்களுக்கு யாரா அவன்றவா சொல்லிட்டு பார்க்குறானுங்க. ஏன்னா சுத்தமாக புரியல, இவன் இவ்வளோ நாளாக பயந்து ஓடிட்டு இருந்தாலே இப்போ எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறானுங்க. அந்த இடத்துல அவன் ஐஸ் வேவ் மேஜிக்குமே யூஸ் பண்ணியிருப்பான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவனையுமே ஸ்டாப் பண்ணி முடிச்சு விட்றான். இப்போ தான் இந்த இடத்துல பிளிங்கோட ஒரு அட்வான்டேஜாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளிங்க் பிஃபோர் அண்ட் ஆஃப்டருமே ஒரே மொமெண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணுவான் யூஸ் பண்ணும்போது. அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அட்வான்டேஜாக. ஏன்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா அவனோட லேண்டிங் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அப்படியே அந்த இடத்துல அவன் கோயிடாக இறந்து போயிடுவான் இல்லையா. இப்போ இங்கே நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மர்டருமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். பட் லாஜிக்கலி திங்க் பண்ணால் வேறு வழியில் இப்போ என்கிட்ட காசும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுங்கிட்ட இருக்க காசு தான் பையனை எடுக்கிறான். இருந்தோட அவங்களோட பேக்கெட்ஸில் 2 மில்லியன் கிரெடிட்ஸ் இருக்கும், அதாவது 2 மில்லியன் என். அதனால் ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த 2 மில்லியன் என் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போகிறான். சாரி, என் கிடையாது, வான். என்னன்றது ஜாப்பனீஸ் கரன்சி, வான் தான் பையனா கொரியன் கரன்சி. நம்ம ஹீரோ கிட்டப்போ 2 மில்லியன் வான்ஸ் பையனா இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு சில மேஜர்ஸ் வந்திருக்கானுங்க. இவனுங்க தான் அந்த டுட்டோரியல் ஃபைனலில் வர ஆளுங்க போலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ அவனுங்க தம்பி இதை நீ கிராஸ் பண்ணி வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவனை கொலை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் யுவர் பர்சிவர்ஸ்ன்ற எபிசோட் ஓவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ எப்படி கிராஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அவன் அந்த ஃப்ளாஷ் செகண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா ஸ்டோன்ஸையும் பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துடுறான். அப்படி வரும்போது அவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க, அவனுக்கு பின்னாடி ஒரு 2 மேஜர்ஸ் நிற்கிறானுங்களே, அவனுங்களாம் இவன் கூட தான் வந்திருப்பானுங்களான்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கொன்னா இல்லையா, கொன்று விட்டதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா அவன் கொலை பண்ணாமல் விட்டுருப்பான் போல், அவன் கண்ணில் மாட்டிக்க மாட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த 2 பேரும் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பானுங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக. அவனுங்க அடுத்த ஃபயர் ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணுறானுங்க நம்ம ஹீரோவை முடிக்கிறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவ்வளோதான் போலேயே, நான் சர்வை பண்ணுவேனானே தெரிலேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக மாட்டிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா வருது. ஒரு ஐஸ் பியர் ஒரு லைட்னிங்கோட சேர்ந்து வருது. இது என்னடா கதைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்படி பார்த்தா அந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அதாவது ப்ளூ கலர் ஹேர் வச்ச வயலட் கலர் கண் இருக்க ஒரு பொண்ணு, வயலட்டாக என்ன கலர்னு தெரில, அந்த கண் இருக்க பொண்ணு போயிட்டா அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோவை ஜஸ்ட் மிஸ்ஸில் காப்பாற்றிடுவாங்க. நம்ம ஹீரோக்குமே இந்த மொமெண்டமோட இந்த ஆக்சலரேஷன் யாரால் கொடுக்க முடியும், அவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அந்த அட்டாக் டிவியேட் பண்ணி விட்ருக்காங்க. பெரிய விஷயம் தான் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல சர்வைவுமே பண்ணிடுறான். அப்போ அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவே
எல்லாமே பார்ப்பான். ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லா மேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணையுமே கொஞ்சம் லைக் ஆச்சரியமாக பார்ப்பான். பரவாயில்ல இவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த கிளிஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவன் எந்திரிச்சிட்டு இம்பாசிபிள் இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மேஜஸ் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை காப்பாற்றினது ரொம்பவே நன்றிமா சொல்லிட்டு அந்த பொண்ணிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ நீ வந்து எந்த கிராட்டிடியூட் கொடுக்கணும்னு எனக்கு வந்து நான் இதெல்லாம் உனக்கு பண்ணல. ஸோ அதனால் நீ வந்து பெரிய இதுவெல்லாம் நினச்சிக்காதுமா சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி நினைக்கும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிட்டியஸ்டான வாய்ஸ் இருக்குது, நான் என் வாழ்க்கையிலே கேட்டதிலே ஒரு பெஸ்ட்டான வாய்ஸ் இவங்களுக்கு இருக்குது. பட் இவங்ககிட்ட பேசுறது ரொம்பவே கஷ்டம் போல். என்னதான் இருந்தாலும் லைக் இவ்வளோ நேரம் நடந்ததை பற்றி இப்போ நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இவ்வளோ நேரம் நடந்துச்சுல அந்த பேண்டிட்ஸ், அதாவது இந்த துரத்திட்டு வந்தானுங்களே இவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க வில்லேஜில் போய் இந்த திருடுறது கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, ரியாலிட்டியில் இவனுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் டீமன் கல்ட்டை சேர்ந்த ஆளுங்க தான். ஸோ இவனுங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதுனால தான் இவனுங்க இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறானுங்க. பட் இந்த இடத்தோட இந்த விஷயங்கள் வந்து முடியுது. ஸோ இந்த கிளிஃபை நான் தாண்டினதுக்கு அப்புறமா நான் வந்து மேஜஸோட டெரிட்டரியை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அந்த டார்க் டிமானிக் ஹியூமன்ஸோட லைக் எந்த விஷயமே இந்த இடத்துல இருக்காது. இதுக்கு மேலே இவனுங்க யாருமே அந்த டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ ஈவன் தோ இவனுங்களுக்கு வந்து யாருன்னே எனக்கு தெரியலனாலும் இவங்க வந்து என்னை ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே எபிசோட் 2 என்ரோல் இன் ஸ்டெல்லா அகாடமின்ற மாதிரி சொல்லிட்டு வருது. அதாவது இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்லா அகாடமின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது செகண்ட் எபிசோடா? ஐயோ இது கேள்விப்படும் போதே ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரியே தோணுது. ஸ்டெல்லா அகாடமியா, இது ஒரு ஸ்கூல் ஆச்சே, என்னோட இந்த வயசுலாம் எவ்வளோ திருப்பி ஸ்கூலுக்கு போகிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடில் அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் ஒரு சில மெயின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மெயினாக அந்த பொண்ணு, ஸோ அந்த ப்ளூ கலரில் ஹேர் வச்சுட்டு இருக்க பொண்ணை நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த பொண்ணு மட்டும் தான் அந்த குரூப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீ வந்து இந்த மாதிரி எனக்கு இது சொல்லணும்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நம்மளுக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் ஹீரோ வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் லைக் ஸ்டார்டிங்கில் ஏதோ வலிகிற மாதிரி தான் நம்ம ஹீரோ பற்றி காட்டுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி அந்த கிளிஃபு, ஸோ அதோட அந்த டார்க் டிமானிக் ஹியூமன்ஸ் அவங்களோட வேலை வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேஜஸோட டெரிட்டரி தான் மெயினான ஸ்டோரியே இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் வந்து இதுக்கு மேலே ஒரு அகாடமிக்குள்ளே போகிறான் போல். ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்தோம் இல்லையா, நீங்கள் வந்து ஸ்டெல்லா அகாடமிக்குள்ளே போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த மிஷன் வந்து வந்துச்சு இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹீரோட அடுத்த மிஷன் வந்து ஸ்டெல்லா அகாடமிக்குள்ளே போகணும். ஸோ இந்த வயசில் நான் ஸ்கூலுக்கு போகணுமாடான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வெறுப்பாகிறான் தான். பட் இதுக்கு மேலே உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், அருமையான எபிசோட்ஸ் வந்து காத்திருக்கு. ஸோ அடுத்த எபிசோடெலாம் வந்து மெயினாக தரமாக இருக்கும், மெயினான ஆளுங்களாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த எபிசோடுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மெயினாக நான் சொன்னேன் இல்லையா அந்த செகண்ட் சேனல், ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது அனிமே பேஸ்டு கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் வந்து பிகினிங் ஆஃப்டர் தென் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.